யாரும் குடிக்காதீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்க குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு. இந்த குடிப்பழக்கத்தினால இந்த குடும்பத்துல வறுமை, இந்த குடிப்பழக்கத்தினால இந்த குடும்பத்துல சண்டை, குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி வரைக்கும் போயிட்டு போகணும். என்னங்க இவர் சொல்கிறத கேட்டு குடியை நிறுத்த போகிறீங்களா என்ன? தமிழகத்தில் டாஸ்மாகோட ஒரு நாள் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 கோடி. சென்ற நிதியாண்டு டாஸ்மாகோட மொத்த வர்த்தகம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 45,000 கோடிகள். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அந்த சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 700-900 கோடி. இந்த டாஸ்மாகில் 4,787 கடைகள் இருக்குது. இந்த 4,787 கடைகளை சுற்றி குறைஞ்சது ஒரு 5 ஃபாஸ்ட் ஃபுட் கடை, பிரியாணி கடை, சோடா விற்கிற கடை, மிக்சர் விற்கிற கடை அப்படின்னு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 25,000 கடைகள் இந்த டாஸ்மாகை சுற்றி நம்பி ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கு பொருள் தயாரித்து கொடுக்குற குடும்பங்கள் இந்த வர்த்தகத்தை நம்பியிருக்கு. நீங்கள் தொடர்ந்து குடிக்க போகிறீங்களா இவங்க குடும்பத்துக்காக? அப்படி இல்லாட்டி உங்களை நம்பி இருக்கிற மனைவி மக்கள் இவங்களுக்காக குடியை விட போகிறீங்களா?